பிரைஸ் தி லார்ட். ஆத்மநங்குரம் பைபிள் இன்சைட் மூலமாக உங்களை சந்திப்பதில் என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நாம் இப்படியாக பார்க்கிறோம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லி நாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒரு வாலிபன் ஒரு வேசியிடத்தில் அகப்பட்டு மடிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதிலும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் காம விகாரங்களும் கள்ள தொடர்புகளும் பெருகி போனதை நாம் பார்க்கிறோம். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் செல்போன், நம்முடைய டிவி ரிமோட் எல்லாம் இன்று நம்மை முழு உலகத்தையும் கரங்களுக்குள்ளே கொண்டு வந்து தேசத்தை தீட்டுப்படுத்துகிறதாய் மாறிவிட்டது. அதனால் தான் கர்த்தர் அதை தீர்க்க தரிசனமாக அந்த நாட்களிலே சாலமோன் மூலம் எழுதி வைத்திருக்கிறார். என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் விரல்களிலே கட்டி. எவ்வளவு நல்ல வசனத்தை ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். விரல்களிலே அந்த வசனங்களையும் கர்த்தருடைய போதகத்தை நாம் கட்டி வைத்திருக்க வேண்டுமா? இந்த விரல்கள் மூலமாக நாம் செய்கிற எந்த ஒரு காரியமும் ஒரு பரிசுத்தமானதுக்கு நேராய் திரும்ப வேண்டும். எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு விரோதமான பாவத்திற்கு நேராய் நம்மை நடத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் அப்பொழுதே அதை தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அதைத்தான் தாவீதரசன் சொல்லுகிறான். சங்கீதம் 144 முதல் வசனத்துல, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இந்த கர்த்தர் தந்த இந்த கரங்களும் இந்த விரல்களும் தேவனுக்கு என்று சாதிப்பதற்காக, சத்துருவின் கிரியைகளை முறியடித்து போடுவதற்காக, தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செயல்படுத்துவதற்காக கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு பொழுதும் இந்த விரல்கள் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்துவிடக் கூடாது. ஒரு பொழுதும் இந்த விரல்கள் மூலமாக தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது. அந்த கல்வாரியின் அன்பை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்த இந்த வார்த்தைகளை நாம் அபியாசப்படுத்திக் கொள்ளுவோம். என் விரல்கள் அது தேவனுக்கு என்று பயன்படுவதாக, என் விரல்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்தை விளம்புவதாக என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்துல பெரிய காரியங்களை செய்வார். மறுபடியும் சொல்லுவோம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.